ஸ்ரீ பாலாச்சரணம். உழைப்பின் இரண்டாம் பகுதியான இன்று பாலா தேர்வு செய்து தந்த பாடல் ஆன்மீகம் என்ற பாடல். ஆன்மீகம் என்றால் என்ன என்று மிக மிக சிறிய அளவிலான உதாரணங்களைக் கொண்டு ஊமைகளைக் கொண்டு பாலா கொடுத்த அற்புதமான பாடல். அப்படிப்பட்ட ஒரு பாடல் உழைப்பு என்ற பகுதியில் ஏன் இடம்பெற வேண்டும் என்று நான் நினைத்தேன். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலா சொல்ல சொல்ல புரிந்து கொண்டேன். மனிதனின் மகத்தான மணித்துளிகள் ஆன்மீகம் என்ற பெயரில் எப்படியெல்லாம் வீணாக்கப்படுகிறது, விரயமாக்கப்படுகிறது என்பதை இந்த பாடலின் இன்னொரு கோணம் நமக்கு உணர்த்துகிறது. காலம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டு என சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனிதனின் மகத்தான மணித்துளிகள், உழைப்புக்கு பயன்பட வேண்டிய மணித்துளிகள், பிறருக்கு உதவுவதற்காக பயன்பட வேண்டிய மணித்துளிகள், பிறரை உயர்த்துவதற்காக செலவழிக்கப்பட வேண்டிய மணித்துளிகள் எவ்வாறெல்லாம் ஆன்மீகம் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளில், ஜோதிட நம்பிக்கைகளில் வீணடிக்கப்படுகிறது, திசை மாற்றப்படுகிறது என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. நான் எழுதிய எத்தனையோ பாடல்கள் எனக்கு பிடித்திருந்தாலும் நான் பிரமித்து சாதனை என நினைக்கும் பாடல் இந்த பாடல். காரணம், ஒவ்வொரு பாடலும் ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கும். அப்படித்தான் இந்த பாடலும் ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருந்தாலும் இந்த பாடல் எல்லோரது வாழ்க்கைக்கும் பொருந்தும் வகையில் அமைந்தது ஆச்சரியம். இதை கோயிலுக்கு செல்கின்ற ஆன்மீகவாதிகளும் கேட்டால் சந்தோஷப்படுவார்கள், ஆமாம் என சொல்வார்கள். கோயிலுக்கு செல்லாத அந்த நாத்திகவாதிகளும் சந்தோஷப்படுவார்கள், ஆமாம் இது சரிதான் என. ஏனென்றால் கடவுளை கும்பிடுபவர்கள், கடவுளை கும்பிடாதவர்கள், கடவுளை வணங்குபவர்கள், கடவுளை வணங்காதவர்கள் என ஒவ்வொன்றிலும் இரண்டு பிரிவுகள் இருந்தாலும் இது சரியா அது சரியா என சொல்லாமல் இரண்டுமே இல்லை, இப்படித்தான் இருக்க வேண்டும் என சொல்கின்ற பாடல் இது. பக்தியோடு பகுத்தறிவு சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை விளக்கும் இந்த பாடலின் மகத்துவம். முதல் வரியில் ஒரு கேள்வி இருக்கும், அதைத் தொடர்ந்து ஒரு பதில் இருக்கும். அந்த பதிலும் உங்களை மிரட்டும் வகையில் இருக்காது. உதாரணத்திற்கு, கேட்டு கேட்டு பெறுவதுதானா ஆன்மீகம் என ஒரு கேள்வி. உடனே அதற்கு பதில் அடுத்த வரியில், பிறர் கேட்கும் முன்னே உதவுதல் தானே ஆன்மீகம் என. இப்படி கேள்வி பதில் என்ற வகையில் அமைந்த முதல் பாடல் இது. இதுவரை எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம், அவற்றிலே சிந்தனையை தூண்டுகின்ற அளவுக்கு கேள்விகள் நிறைந்திருக்கும். இல்லை என்றால் சிந்தனையை தூண்டுகின்ற வகையில் பதில்கள் இருக்கும். இந்த பாடலில் மட்டுமே உங்கள் சிந்தனையை தூண்டும் விதத்தில் கேள்விகளும் அதற்கான விடைகளும் ஒரு சேர அமைந்திருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரம் பாடல்களை கேட்டு இருக்கின்ற நான் இந்த பாடலை எழுதும்போது கூட உணரவில்லை இப்படி ஒரு பாடல் இருக்குமா என்று. எழுதி முடித்து வெளியிட்ட பிறகுதான் உணர்ந்தேன், பிறகுதான் தெளிந்தேன். ஏனென்றால்
பாடல் எழுதுவது என்னை பொறுத்தவரை மிக மிக சுலபம். இந்த பாடல் மிகவும் எளிமையாக அமைந்த பாடல் என்றால் கூட இதை கேட்டு முடித்தவுடன் நிச்சயம் யாராக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது சிந்திப்பார்கள். அப்படி சிந்திக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான பாடல் இது. ஏன் உழைக்க வேண்டும், ஏன் உண்மை பேச வேண்டும், ஏன் உதவ வேண்டும், இப்படி பெரியோர்கள் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களுக்கு முன்னே ஏன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை போட்டுவிட்டு அலட்சியமாக நடந்து கொள்வது நம் அனைவருடைய ஒரு இயல்பான பணியாகிவிட்டது. பிறர் சொல்லும் பொழுது அதற்கு முன் ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் அதற்கு அடுத்து பதில் சொல்ல அவர்களால் முடியவில்லை. ஆனால் பாலா மட்டுமே அதை மாற்றினார். உன்னுடைய சந்தோஷம் என்பது உன்னிடம் இல்லை, அதை உணர்ந்து கொள், உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால்தான் நீ சந்தோஷமடைய முடியும். அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால்தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும். இப்படி இருக்கும் நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்களை உயர்த்துவதன் மூலமே நீ உயர முடியும் என சொன்ன தெய்வம் பாலா மட்டுமே. உனக்கு எது தேவையோ அதை உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ செய்து வா. உனக்கு வெற்றி தேவையா, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி செய், அவர்கள் வெற்றி அடைய உதவி செய், உனக்கு வெற்றி வரும். நீ உயர வேண்டுமா, உன்னை சுற்றியுள்ளவர்களை உயர்த்து, நீ உயர்வாய். இப்படி உயர்வான கருத்துக்களை மிக மிக எளிமையாக எல்லோருக்கும் புரியும் விதத்தில் பாலா தன்னுடைய உபதேசங்களை பாடல்களாக தந்துவிட்டாள். அப்படி மனித உழைப்பு என்பது எவ்வாறெல்லாம் வீணடிக்கப்படுகிறது, உங்களுடைய நேரம் எங்கெங்கு வீணடிக்கப்படுகிறதோ அது எல்லாம் உங்களுடைய உழைப்பு வீணாக்கப்படுவது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு சிறிய கேள்வி உங்களை யோசிக்க வைக்கும். நீங்கள் யோசிக்கும் பொழுதே அதற்கு விடையை சொல்லும் அடுத்த வரி. இப்படி அமைந்த பாடல், பிரமிக்கத்தக்க பாடல் என்றால் இந்த பாடல்தான். தவமும் ஜபமும் தியானமும் தான ஆன்மீகம், நம் தவறுகளை உடன் களைவதுதானே ஆன்மீகம். இறந்த பின்னே புண்ணியம் பெறவா ஆன்மீகம், நாம் இறக்கும் முன்னே பாவத்தை களைவது ஆன்மீகம். தினம் ஒரு கோயில் செல்வதுதானா ஆன்மீகம், நம் மனம் ஒரு கோயில் ஆவதுதானே ஆன்மீகம். குடம் குடமாய் அபிஷேகம் செய்வதா ஆன்மீகம், நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் தெய்வத்தை அறிவதே ஆன்மீகம். இப்படி பாடல் தொடங்கியதிலிருந்து முடியும் வரை முதல் வரி வினா எழுப்ப, அடுத்த வரி விடையை சொல்ல, நிச்சயம் நமது வாழ்க்கை இன்று செல்கின்ற அந்த தடத்திலிருந்து ஒரு நல்ல தடத்திற்கு மாறும். நம்முடைய இன்றைய வாழ்க்கை நிலையில், இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதை எடுத்து கூறி, இப்படியெல்லாம் இருக்கலாமா, இப்படியெல்லாம் நடக்கலாமா, இது சரியா என கேட்டு, இப்படி இருங்களேன், இனி இப்படித்தான் வாழ்ந்து பாருங்களேன் என சொல்கின்ற இந்த பாடல் உங்களுக்கு குருவாக இருந்து வாழ்வில் வழித்துணையாக எப்பொழுது என்ன சந்தேகம் வந்தாலும் இந்த பாடலே அதை உணர்த்தும். என்றுமே நான் விவாதம் செய்வதில்லை. விவாதம் என வந்துவிட்டால் நான் ஒதுங்கி விடுவேன். பாலாவின் கூற்று என்னவென்றால், நான் சொல்கின்ற விஷயத்தை பகிர்ந்து கொள், அதை பற்றி விவாதம் செய்ய அனுமதிக்காதே. என்னுடைய உபதேசங்கள் விவாதிக்க தகுந்தவை அல்ல, அனுபவிக்க தகுந்தவை, வாழத் தகுந்தவை, உன்னை உயர்த்துபவை. அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் விவாதத்திற்கு கொண்டு வந்து அதற்கு எதிர்மறையாக பேசி
நான் வெற்றி அடைந்தேன் என்று எதிராளியை சொல்ல வைக்க கூடாது. இது பாலாவின் உத்தரவு. அதாவது பிடிவாதம் என்ற பெயரில் ஒரு நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக தன் பேச்சு திறமையால் ஒரு சிலர் மாற்றுகிறார்கள். தன்னுடைய பேச்சு திறமையால் ஒருவன் ஜெயிக்கும் பட்சத்திலே உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் வெற்றி பெற்றதாக நாம் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஆகவேதான் நான் என்றுமே யாருடன் விவாதிப்பதில்லை. எனக்கு பாலா சொன்ன விஷயங்களை பாடல்களாக எழுதி உபதேசங்களாக எழுதி அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வகையில் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்கும் மிகச்சிறந்த பாடல் இது. இதை தினசரி நீங்கள் கேட்டு வந்தால் நிச்சயம் நீங்களே உணர்வீர்கள். அனைவருக்கும் அன்னை பாலாவின் அன்பு ஆசிகள். உங்கள் பாபாஜி. ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம் தானே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம் தானே ஆன்மீகம். அருளும் பொருளும் அவரவர் பெறவா ஆன்மீகம். பிறர் இருளை நீக்கி இன்பம் தரவே ஆன்மீகம். இரவா நிலையா பிறவா நிலையா ஆன்மீகம். நன்றி மறவா நிலையே மாறா நிலையே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம் தானே ஆன்மீகம். தவமும் ஜபமும் தியானமும் தானா ஆன்மீகம். நம் தவறுகளை உடன் களைவது தானே ஆன்மீகம். இறந்த பின்னே புண்ணியம் பெறவா ஆன்மீகம். நாம் இறக்கும் முன்னே பாவத்தை களைவது ஆன்மீகம். தினம் ஒரு கோயில் செல்வது தானா ஆன்மீகம். நம் மனம் ஒரு கோயில் ஆவது தானே ஆன்மீகம். குடம் குடமாய் அபிஷேகம் செய்வதா ஆன்மீகம். நெஞ்சு குடிகொண்டிருக்கும் தெய்வத்தை அறிவதே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம் தானே ஆன்மீகம். கேட்டு கேட்டு பெறுவதுதானா ஆன்மீகம். பிறர் கேட்கும் முன்னே உதவுதல் தானே ஆன்மீகம். கிரிவலம் வெறுமனே வருவதுதானா ஆன்மீகம். நாளும் பிறர் நலம் வேண்டி வருவதுதானே ஆன்மீகம். மந்திரம் சொல்லி வரவழைப்பதா ஆன்மீகம்.
மாறா அன்பினை சொல்லி அரவணைப்பதே ஆன்மீகம். ஒரு சில மணிகள் பூஜை புரிவதா ஆன்மீகம். வாழும் ஒவ்வொரு மணியும் உண்மையாயிருப்பதே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம். இல்லறம் துறந்து துறவரம் செல்வதா ஆன்மீகம். நல் இல்லறம் புகுந்து நல்லறம் செல்வதே ஆன்மீகம். துறவரம் பூண்டு இல்லறம் புரிவதா ஆன்மீகம். அத்துறவியை கண்டு ஒதுங்குதல் தானே ஆன்மீகம். ஆசிகள் பெறவே ஆசிரமம் செல்வதா ஆன்மீகம். ஏழை எளியவர் சிரமங்களை நீக்குதல் தானே ஆன்மீகம். புராண கதைகள் கேட்பதுதானா ஆன்மீகம். சேவை புரிவதும் புரிந்த பின் உணர்வதும் தானே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம். மடங்களை தேடி அலைவதுதானா ஆன்மீகம். நல்ல மனங்களை தேடி இணைவதுதானே ஆன்மீகம். கோவிலுக்குள்ளே கூட்டமாயிருப்பதா ஆன்மீகம். வீண் கோபத்தை விட்டு சேர்ந்தே இருப்பது ஆன்மீகம். உறவுகள் பிரிந்தே வாழ்வதுதானா ஆன்மீகம். பல பிரிவுகள் இருந்தும் சேர்ந்தே வாழ்வது ஆன்மீகம். சுயநலம் வேண்டி அழுவதுதானா ஆன்மீகம். மனம் பொது நலம் வேண்டி தொழுவதுதானே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம். வேற்றுமையோடு வேதங்கள் சொல்வதா ஆன்மீகம். மன ஒற்றுமையோடு மதங்கள் இணைவதே ஆன்மீகம். வாதங்கள் புரிந்தே பேதங்கள் பார்ப்பதா ஆன்மீகம். பால பாதங்கள் பணிந்து பண்புடன் நடப்பதே ஆன்மீகம். வேற்றுமையோடு வேதங்கள் சொல்வதா ஆன்மீகம். மன ஒற்றுமையோடு மதங்கள் இணைவதே ஆன்மீகம். வாதங்கள் புரிந்தே பேதங்கள் பார்ப்பதா ஆன்மீகம்.
பால பாதங்கள் பணிந்து பண்புடன் நடப்பதே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம். அருளும் பொருளும் அவரவர் பெறவா ஆன்மீகம். பிறர் இருளை நீக்கி இன்பம் தரவே ஆன்மீகம். இரவா நிலையா பிறவா நிலையா ஆன்மீகம். நன்றி மறவா நிலையே மாறா நிலையே ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் சுயநலமல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் ஆன்மீகம் பொதுநலம்தானே ஆன்மீகம்.